டிட்கோ புயல் இப்போது எங்கே இருக்கிறது, அதனுடைய நகரும் வேகம் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை கேட்கலாம். செல்வகுமார் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம். இந்த டிட்கோ புயலானது இப்போது, இந்த டிட்வா புயலானது இப்போது எந்த இடத்தில் இருக்கிறது? இன்று காலையில் இருந்தே அதன் வேகம் 15 கிலோமீட்டரிலிருந்து 10 கிலோமீட்டர், இப்போது 4 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்வதாகவும், சென்னையிலிருந்து ஒரு 410 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் வானிலை தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்போது அந்த டிட்வா புயல் எங்கே இருக்கிறது, எவ்வாறு எந்த திசையை நோக்கி அது நகர்ந்து கொண்டிருக்கிறது சார்? கண்டிப்பாக தற்பொழுது இலங்கையோட திரிகோணமலைக்கு அருகிலேயே இருக்கிறது இந்த டிட்வா புயல். இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. இப்போ நேற்றெல்லாம் கடற்பகுதியை நோக்கி நகர்ந்தது, இப்பொழுது வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது எனலாம். நேரடியாக யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை பகுதியை நோக்கி நகர்கிறது. இன்னும் சரியா சொல்ல போனால் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் ஏற்பட்ட காங்கேசன் துறை பகுதியை நோக்கி நகர்கிறது, அப்படிதான் சொல்லணும். இது நாளை யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை அருகே முல்லைத்தீவுக்கு வடக்கு புறமாக பாக்ஜலசந்தி, அதாவது பாக்ஜலசந்தியும் வங்கக்கடலோட அந்த நுழைவாயில், அதாவது மன்னார் வளைகுடாவுக்கு போகக்கூடிய அந்த இந்தியா இலங்கை இடைப்பட்ட அந்த நீர் இணைப்பு கோடியக்கரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட கடற்பகுதிக்கு சற்று கிழக்கு புறமாக வந்து அமைய இருக்குது. நாளை காலை ஒரு 11:30 மணி 12 மணிக்குள்ள மதியத்துக்கு முன்னாடியே. அது வரைக்கும் அது இலங்கையில தான் இருக்கும். அது வரைக்கும் இலங்கையில இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு நாள் இருக்கு. சரியா இன்னும் ஒரு 20 மணி நேரத்துக்கு மேல இருக்குது. அந்த இலங்கைக்கு இன்னும் நிறைய மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும். நாளை காலை வரை இலங்கையில தான் இருக்கும். நாளை காலை 11:30 மணிக்கு மேலதான் அது வந்து பாக்ஜலசந்தி பகுதியில வந்து இறங்கும். பாக்ஜலசந்தி சற்று கிழக்குப்புறம், அதாவது கோடியக்கரைக்கு சற்று தென் கிழக்கே சரி வந்து அமைந்து அது உடனடியாக செயலிழந்து விடும். நாளை காலையோட அது டிட்வா கிடையாது, பெயர் இழந்துரும்.